நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. பொதுவாக ஓட்ஸ் வச்சு கஞ்சி தான் நார்மலாக செய்வோம். இன்னைக்கு ஓட்ஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு பாசிப்பருப்போட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக அதே குக்கரில் 3 கப் ஓட்ஸ் உள்ளே சேர்த்துருக்கேன். ஓட்ஸும் கலர் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக குக்கரில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் உள்ளே சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் நெய் உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகு உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4-5 முந்திரி பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் ஜீரகம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஜீரகமும் மிளகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் கூட கொடுத்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. முந்திரி பருப்போட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாயை நடுவில் கீறி போட்டுக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பை உள்ள சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் ஓட்ஸ் சேர்க்கிறேன். ஒரு சிலவங்களுக்கு ஓட்ஸ் அடிப்பிடிக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை மட்டும் ஒரு 2 விசில் 3 விசில் வேக வச்சுட்டு அடுத்ததாக ஓட்ஸ் சேர்த்து ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் சீக்கிரமாகவே வெந்துடும், பாசிப்பருப்பு வேக லேட் ஆகும். தேவையான அளவு உப்பையும் உள்ளே சேர்த்துட்டு நான் கரெக்டாக 3 கப் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். அதனால் கரெக்டாக 4 கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறேன். 3 கப் ஓட்ஸ்க்கு 3 கப் தண்ணியும் பாசிப்பருப்பு 1/2 கப்புக்கு 1 கப் தண்ணியும் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை கரெக்டாக 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பொங்கல் நல்லாவே குக்காக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவே இருக்கிறது தான் பிடிக்கும். அப்போ தான் ஆறும்போது அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாறிடும். வெயிட் லாஸ் டயட்டிங்னு இப்படி ஓட்ஸ் காலையில் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டா அன்னைக்கு மீல்ஸ் கொஞ்சமே திருப்தியாகவே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக ரெசிபி வேணும்னா அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதையும் சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிடலாம். இந்த ஓட்ஸ் பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தேங்காய் சட்னியும் அதுக்கப்புறமா டிஃபன் சாம்பாரும் தான் செஞ்சுருக்கேன். சட்னி சாம்பாரோட பொங்கல் சாப்பிடும்போது ஓட்ஸ் பொங்கல் மாதிரியே தெரியாது, நார்மலான ரைஸ் சேர்த்து சாப்பிட்ட பொங்கல் மாதிரி தான் இருக்கும். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் சகோதர சகோதரிகள் எல்லாமே எனக்கு ரொம்பவே பாசிட்டிவாகவும் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான கமெண்ட்ஸும் நீங்கள் பண்ணிக்கிட்டு வரீங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் மனநிறைவாகவும் இருக்குது. தேங்க்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி இதை முடிச்சிட முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் ரொம்பவே வேல்யூபிளாக இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கு கிவ்அவேக்கான கொஸ்டின் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 105 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸில் குக்கிங் வீடியோஸில் எந்த வீடியோ எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றத டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் மறக்காமல் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் நீங்களே எல்லாரும் பார்த்துக்கலாம். கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களோ இல்லையோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க மெயிலில் கண்டிப்பாக சொல்லணும். இது வரைக்கும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க இனிமேலும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 4 வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு கரெக்டான ஆன்சர் வீடியோ பார்த்துட்டு சொல்லணும். அவ்வளோதான். ஓகே, இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில் and thanks for watching.